டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதியாகாத நிலையில் அமித்ஷாவுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே டீ கடையில் நின்று கொண்டிருந்தவர்களை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். 5 பேர் மீது அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் உள்ளூரைச் சேர்ந்த ஒருவர், வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என 2 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் நெல்லை சரக போலீஸ் டிஐஜி சரவணன் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். இந்தியா கனடா இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் வர்த்தகத்தை 4.5 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். கனடாவின் ஓய்வூதிய நிதிகளில் இந்தியாவில் 9 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பது இந்தியாவின் வளர்ச்சியில் அவர்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என தெரிவித்த பிரதமர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், அரிய கனிமங்கள், விண்வெளி, பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் உயிரி எரிபொருள் கூட்டணியில் கனடா இணைவதை வரவேற்ற அவர், நீண்டகால யுரேனியம் விநியோக ஒப்பந்தமும் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா கனடா இடையே பாதுகாப்புத்துறை தொடர்பான உரையாடலை தொடங்கவும் பல்கலைக்கழகங்கள் இடையே புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழிகாட்டுதல் மற்றும் நேரடி உத்தரவின் கீழ் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெட்செட் தெரிவித்துள்ளார். இந்த போரை தாங்கள் தொடங்கவில்லை, தெஹ்ரானில் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு எதிரான போர் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் கிடைத்தால் அவர்கள் அனைத்து மனித குலத்தையும் அச்சுறுத்துவார்கள் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தங்களை மட்டுமின்றி உலகை பாதுகாப்பதற்காக இந்த போரை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட நிலையில் அவரது மனைவியும் உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் அதிபராக இருந்த காமேனி உயிரிழந்த நிலையில் அடுத்த கட்ட தலைவராக இருந்த நபர்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானில் தற்போது நிலவி வரும் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானின் அடுத்த உச்ச தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் அந்த போட்டியில் முஜ்தபா காமேனி, அலி லாரிஜானி மற்றும் மிர் ஹுசைன் மௌசவி ஆகியோரின் பெயர்கள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வெளியாகவில்லை. இருப்பினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் தலைமை போட்டியில் இருக்கக்கூடிய நபர்களும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள நிலையில் ஈரானில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. குவைத்தில் 3 F-15E போர் விமானங்கள் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது குவைத் பாதுகாப்பு படைகள் தவறுதலாக அமெரிக்காவின் 3 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானங்களிலிருந்த 6 விமானிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. طيارة حربية شوف 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 فيها واحد شوف هذا المسير يا الربع شوف انزلوا هذولا. சவுதி அரேபியாவின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன.
அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஏவிய 137 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 209 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரக வான்படை தடுத்து அழித்துள்ளதாகவும், இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 58 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உச்சபட்ச தலைவர் காமெனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு ஈரானின் தெஹ்ரான் நகரில் மயான அமைதி நிலவியது. சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்திருந்தது. நகரம் முழுவதும் காமெனியின் உருவப்படங்கள் பதிக்கப்பட்ட பெரிய விளம்பர பலகைகள் காணப்பட்டன. வணிக நிறுவனங்கள் பெரும்பாலும் செயல்படவில்லை. தஞ்சாவூர் அருகே செங்கிப்பட்டியில் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை முன்னிட்டு பூமி பூஜை நடைபெற்றது. 9 ஏக்கர் பரப்பளவில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 4900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் வாய்மொழி அனுமதி கிடைத்ததாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் எழுத்துப்பூர்வ அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு பதில் கிடைத்த பிறகே இறுதி அனுமதி வழங்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தந்தையின் தலையில் கல்லை போட்டு மகன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்னகரசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் தனது மகன் ராஜசேகருக்கு வீடு ஒன்றை எழுதி தந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னை முறையாக கவனிக்கவில்லை என கூறி மகன் மீது எழுதி வைத்த வீட்டை மாற்றுமாறு தந்தை வருவாய் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜசேகரன் தந்தையை சரமாரியாக தாக்கி தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். தந்தையை கொடூரமாக கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே பெற்ற தாயை மகன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த 60 வயதான பாக்யம் தனது மகன் வேலுச்சாமியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் தாயை வீட்டிற்கு வெளியே இழுத்து வந்து கல் மற்றும் அருவாமனையால் வேலுச்சாமி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த பாக்யம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்றொரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த வேலுச்சாமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் கூறப்படுகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே பங்க்சராகி நின்ற நடிகை தேவிப்பிரியாவின் காரின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. சின்னத்துறை தொடரில் நடித்து வரும் நடிகை தேவிப்பிரியா சென்னையில் இருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் காரின் டயரை மாற்றிக் கொண்டிருந்த ஓட்டுநர் முத்து கணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உதவியாளர் திவாகர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். நடிகை தேவிப்பிரியா காயம் இன்றி உயிர் தப்பிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 2 மினிட்ஸா இல்லை ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். என் வண்டி வந்து ஒரு 2 அடி அப்படி மூவ் ஆச்சு. டம்னு ஒரு சவுண்டு மூவ் ஆச்சுன்னா என்ன இவ்வளோ சவுண்டு, ஏன்னா ஸ்டெப்னி மாட்டத்துக்கு என்ன சவுண்டு. அப்புறம் பார்த்தா ஐயோ வண்டி இடிச்சிட்டான் யாரோ சொல்லிட்டு, ஏன்னா இவனுங்க எதுவும் சொல்லாமல் இருக்கானுங்க. நான் வேகமாக இறங்கி வந்து பார்த்தேன். நான் ரைட் சைடு தான் பார்த்தேன், இவங்களை காணவே. லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா 2 பேருமே கொலாப்ஸ் ஆகி ரோட்டில் இருந்தாங்க சார். சென்னையில் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறை விசாரிக்க சென்ற உதவி காவல் ஆய்வாளர் போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள மதுக்கடையில் 3 பேர் மது அருந்தி கடையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. சிறப்பு உதவி ஆய்வாளர் தனசேகர் தலைமையில் 4 பேர் கொண்ட காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அப்போது போதை ஆசாமிகள் காவலர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 2 காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதல் நடத்திய மணிகண்டன், செந்தில்குமார் மற்றும் ரமேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுத்து என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனே வண்டியை நிறுத்தி கீழே இறங்கியதால் அவர் உயிர் தப்பினார். இதையடுத்து அவ்வழியாக வந்த தலைமை காவலர் ஐயப்பன் தண்ணீர் கொண்டு தீயை அணைத்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வன விலங்குகளை வேட்டையாட சென்ற நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பிசெட்டிப்பட்டி வனப்பகுதியில் கோபி மற்றும் சுபாஷ் ஆகிய 2 பேர் வனவிலங்குகளை வேட்டையாட சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது மின்சாரத்தை பயன்படுத்தி வன விலங்குகளை வேட்டையாட முயன்றபோது கோபி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உடன் சென்ற சுபாஷ் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வேட்டையாட சென்றபோது கோபி மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஜெனிலியா சாமி தரிசனம் செய்தார். கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி அருகே சூலேஸ்வரன் பட்டியைச் சேர்ந்த 25 வயதான ஆட்டோ டிரைவர் பிரதீப் மதுபோதையில் வாக்குவாதம் செய்ததால் சில மணி நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் மினி பஸ் கண்டக்டரை தாக்கிய பிரதீப் பின்னர் அரசு டவுன் பஸ் சக்கரத்திற்கு அருகே தலையை வைத்து படுத்தார். இதையடுத்து பல மணி நேர வாக்குவாதத்திற்கு பிறகு போலீசார் அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி கிராமத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து 8 நாட்களே ஆன ஐயனார் கோயிலில் உண்டியல் பணத்தை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோயிலில் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது கோயிலில் இருந்த 2 உண்டியல்கள் உடைக்கப்பட்டு சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கும் மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை பாளையங்கோட்டை அருகே திம்மராஜபுரத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நுழைவிட பீடத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் முத்துராமலிங்க தேவரின் உருவப்படம் தீக்கிரையாகி மண்டபத்தின் கண்ணாடிகள் சேதமடைந்தன. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா, முருகன், மூர்த்தி ஆகிய 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே குப்பக்குடி ஊராட்சி மங்களாபுரத்தில் முத்துமுனீஸ்வரர் மற்றும் பட்டவையனார் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 56வது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். காளைகள் சீறி பாய, வீரர்கள் ஆற தழுவி அடக்கினர். ஆலங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அதிகாலை நேரத்தில் 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றனர். தனியார் ஆலையில் பணியாற்றும் ரஞ்சித் என்பவரது பைக்கை RS பகுதியில் முகக்கவசம் அணிந்து வந்த 3 இளைஞர்கள் திருடி சென்ற நிகழ்வு CCTVயில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவில் உள்ள பிளேக் மாரியம்மன் கோவிலின் 115வது குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மாரியம்மன் பூப்பல்லக்கில் மேளதாளங்களுடன் வீதி உலா வந்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட 62 அடி குண்டத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விரதமிருந்த ஆண் பெண் பக்தர்கள் கையில் வேப்பிலையுடன் பக்தி பரவசத்தில் குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். எங்கு என்ன நடந்தாலும் மனிதகுலமே வெல்ல வேண்டும் என ஈரான் போர் குறித்து மம்முட்டி கருத்து தெரிவித்துள்ளார். மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநர் TV சந்திரனின் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை முன்னிட்டு கொச்சியில் நடைபெற்ற விழாவில் நடிகர் மம்முட்டி கலந்து கொண்டார். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தற்பொழுது ஒரு போர் நடைபெற்று வருவதாகவும் யார் வெல்வார்கள் என தெரியாது என்றும் கூறினார். ஆனால் இறுதியில் மனிதகுலமே வெல்ல வேண்டும் என்பதே தனது விருப்பம் என மம்முட்டி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உரிய அனுமதியின்றி 2 ஆண்டுகளாக தங்கியிருந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேப்பம்பாளையம் பகுதியில் சோதனை நடத்தினர். இதில் சிபிஜு மைக்கேல் உபேசிகோ மற்றும் 17 வயது இளம்பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் சுற்றுலா விசாவில் வந்து காலாவதியான பின்னரும் இங்கேயே தங்கியிருந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் 2 ஆண்கள் திருவண்ணாமலை சிறப்பு முகாமுக்கும் இளம்பெண் திருச்சி சிறப்பு முகாமுக்கும் அனுப்பப்பட்டனர். மாசி மகத்தை முன்னிட்டு கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். மகம் மற்றும் பௌர்ணமி இணையும் இந்த விசேஷ நாளை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் குவிந்ததால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் கடலோர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் சொகுசு காரில் கர்நாடக மாநில மதுபான பாட்டில்களை கடத்தி சென்ற தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். ஜூஜுவாடியில் நடைபெற்ற சோதனையின் போது பெங்களூருவில் இருந்து வந்த சொகுசு காரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது 11 பெட்டிகளில் 480 கர்நாடக மாநில மதுபான பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர் நாகராஜ் என்பதும் நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக அவர் பணியாற்றி வருவதும் தெரியவந்தது.